எக்ஸல்ல பயன்படுத்தி மல்டிபிள் XY கிராஃப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எலிப்ஸு, அதுக்குள்ளார ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். இங்கே டீங்கிறது 0லேருந்து அப்படி 6 பாயிண்ட் சம்திங் வரை போட்டிருக்கிறோம். இங்கே x1ங்கிறது காஸ் ஆஃப் A2, காஸ் ஆஃப் திஸ் டி. y1ங்கிறது சைன் ஆஃப் திஸ் டி. இது 2 காஸ் டி, இது சைன் டி. எழுதிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்து விட்ருக்குறோம். ஸோ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணால் சர்க்கிள், இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணால் எலிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணி கிராஃப் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த x1 y1 ரெண்டையும் சேர்த்து ஒரு கிராஃப் போடுறோம், XY கிராஃபு. இன்செர்ட் ஸ்கேட்டரில் ஒரு XY கிராஃப். இதில் அந்த செலக்ட் டேட்டா போனீங்கன்னா இந்த y1ல என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ எடிட் பண்ணிங்கன்னா தெரியும். இது டைட்டில் வந்து சர்க்கிள் கொடுக்குறோம். இங்கே ஷீட் 2 B2 to B66, B2 to B66ங்கிறது, C2 to C66ங்கிறது. இந்த ரெண்டு கடையில் கிராஃப் போட்டால் சர்க்கிள் வருது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த ஃபார்முலா என்ன இருக்குமோ அதை கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு கடையில் கிராஃப் போடணும். ஸோ ஆடு சீரீஸ் நேம் வந்து எலிப்ஸு. சீரீஸ் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். B2 to B66ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக D2 to D66ன்னு வரணும். ஸோ இங்கே போயிட்டு அதில் பிக்கு பதிலாக டின்னு மாற்றிடுவோம். அதே மாதிரி இந்த சீரீஸ் ஒய் வேல்யூ இருக்கு பாருங்க, இதையும் ஏற்கனவே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு அதில் ஈன்னு போட்டுக்கலாம். இதை y2க்குள்ளது. ஸோ இதை இ, இங்கேயும் இ அது போட்டு. ஓகே, இப்படி தான் மல்டிபிள் XY கிராஃபு வரையுது. ஓகே, தேங்க்யூ.